ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை பார்த்துட்டு நான் பேசுகிறேன். இல்லை எனக்கு சில பேர் சில விஷயம் சொன்னாங்க, அதை நான் கேட்டுட்டு பேசுகிறேன். ரீல்ஸில் நான் நிறையா பார்த்தேன், அதை வச்சு நான் பேசுகிறேன். விஜயை காப்பாற்றணுன்றதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பல பேர் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு எனக்கு கருத்துரிமை இல்லையா அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. கருத்துரிமை எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே பேசலாம். ஆனால் தவறான கருத்துக்கள், உண்மை இல்லாத கருத்துக்கள் சமூகத்தில் பொதுவெளியில் நீங்கள் பதிவு பண்ணுறது மிகப்பெரிய குற்றம். அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் யாருக்காக பேசுனீங்களோ அவங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து உதவ மாட்டாங்க அப்படின்ற உண்மையை மை டியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த பொருள் விற்கிறது, துணுமணியை விற்கிற மாதிரியான விஷயம் அரசியல் கிடையாது. உயிரோட விளையாடுறீங்க. 41 பேர் இறந்துருக்காங்க, அவங்க இறந்ததை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க உங்களுடைய விஜய்க்காக அப்படின்றது வந்து ரொம்ப தவறான அபத்தமான விஷயமா இருக்குது. மேபி சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப உறுத்தி இருக்கலாம், ஐயோ தெரியாமல் போட்டோமே டெலீட் பண்ணிடலான்னு. சில பேர் டெலீட் பண்ணியிருக்கலாம், சில பேர் பயத்தில் டெலீட் பண்ணியிருந்திருக்கலாம், சில பேர் வீட்லேயோ தெரிஞ்சவங்கள அறிவுரை சொல்லி திட்டினதாலே டெலீட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னவோ உங்களுக்கு சமூக பொறுப்புன்றது ஒன்று இருக்குது. உங்களை பிடிச்சி போய் தான் உங்களுக்கான ஃபாலோவர்ஸு அப்படின்ட்டு ஃபேன்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் தவறான வழியில் கைட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஜென்ரலாக இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குது, இதோட பின்னணி என்னன்னு தெரியாது, தெரிஞ்சிட்ட பிறகு இன்னும் டீட்டெயிலாக பேசலான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த சாட்டர்டே நைட்லேருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் வந்து பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்ட வீடியோ எல்லாமே வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது மொத்தத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மை டியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் வாரியர்ஸ், பிஹேவ் யோர் செல்ஃப். கொஞ்சம் யோசித்து சிந்தித்து இதுக்கப்புறமாவது செயல்படுங்க.